மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்தியோதயம் புத்தகத்தில் 9வது சாப்டர் மெய்மை உணர்தல் பார்த்துட்ருக்கோம். இதில் பேஜ் நம்பர் 106, 107. இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு வட்டத்துக்கும் ஒரு மையம் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி இந்த உலகாதாய பௌதீக வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு மையம் அல்லனா ஆதாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இப்போ ஒரு பெரிய மரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது ஒரு சின்ன விதை. அப்போ அந்த விதையை மண்ணுக்குள்ளே புதைக்கும் போது அது பெரிய மரமாக நமக்கு வளர்ந்து காட்சி தருது. ஆனால் அந்த விதையை நாம் உடைக்கும் போது உள்ளுக்குள்ளே இருக்கிறது எதுவுமே இல்லை. அப்போ அந்த ஒன்றுமில்லாத தன்மை, ஒன்றுமில்லாத நிலை அப்படிங்கிறது தான் அவ்வளோ பெரிய மரத்துக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி கணித சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய மேக்ஸ், இதை நாம் எடுத்துக்கிறோன்னா பூஜ்ஜியம் அப்படிங்கிறது தான் அதற்கான ஆதாரம். அப்போ அந்த பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதாரத்தை தான் மேக்ஸ் சார்ந்திருக்கு. அதே மாதிரி இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தினுடைய ஆதார மையத்தை, அந்த பூஜ்ஜியத்தை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆதாரத்துலேருந்து தான் இந்த பிரபஞ்சம், வாழ்க்கையினுடைய நிலைகள், இது எல்லாமே உருவாச்சு. இப்போ ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்தோட மையத்தை நாம் கூர்ந்து பார்த்தோம், ஒரு லென்ஸ் வச்சு கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவே அந்த ஒரு சின்ன டாட்டே ஒரு வட்டமான வடிவில் தான் நமக்கு காட்சி தருது. அப்போது அந்த வட்டத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன மையம் அப்படிங்கிறது இருக்க தான் வேணும். அப்போ இது ஒரு முடிவில்லாமல் போயிட்டே இருக்கிற ஒன்று. சொல்லப்போனால் ஒரு சின்ன நுண்ணிய வட்டமும் ஒரு பெரிய வட்டத்தினுடைய மையமாக இருக்குது. நம்மளுடைய பகுத்தறிவை வச்சோ இல்லை கற்பனையை வச்சோ இதனுடைய ஆரம்பத்தையோ முடிவையோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒரு சின்ன சின்ன வட்டத்துக்குள்ளேயும் அதற்குள்ள ஒரு மையம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி இந்த பௌதீக பொருட்களாலான இந்த பிரபஞ்சத்துக்கு பின்னாலேயும் நுண்ணியமான சூட்சமமான பிரபஞ்சம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இந்த ஸ்தூலமான பிரம்மாண்டமான பிரபஞ்சத்திற்கு உள்ளேயும் ஒரு சூட்சமமான நுண்ணிய பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு மையமாக இருக்குது அப்படின்றாங்க. எப்படி ஒரு நுண்ணிய சின்னதான வட்டத்திற்குள்ளேயும் ஒரு மையம் இருக்குதோ, அப்போ அதுவே அதாவது அந்த நுண்ணிய வட்டமே இன்னும் சிறியதாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளேயும் ஒரு மையம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இது தொடர்ந்துக்கிட்டே தான் போகுது. இதை வேறு விதமாக சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா கணக்கில்லாத வட்டங்கள், நம்ம கற்பனை கெட்டாத வட்டங்கள் நுண்ணியதாக அந்த உள் மைய புள்ளியை சுற்றி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி தற்சமயம் நாம் ஸ்தூல உருவ நிலையிலிருந்து, இன்றைக்கி நாம் ஒரு ஸ்தூல உருவ நிலையில் தான் இருக்கோம். அதிலிருந்து இதற்கு உள்ள அந்த நுண்ணிய உருவ நிலைக்கு படிப்படியாக போகணும். அந்த மாதிரி போகும்போது மனிதன் அடையக்கூடிய அந்த சாத்தியமான அதி நுண்ணிய எல்லைக்கே போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் இப்போ நாம் செய்ய வேண்டியது. அதாவது இந்த ஸ்தூல உடல்லேருந்து சூட்சும உடலுக்கும், சூட்சும உடல்லேருந்து அந்த காரண உடலுக்கும், அதை தாண்டின அந்த மையத்திற்கும் போகிறது, அந்த இறுதி பரம்பொருளோடு ஐக்கியமாகிறது அப்படிங்கிறது தான் இப்போ நாம் செய்ய வேண்டிய ஒன்று அப்படின்றத மாஸ்டர் சொல்கிறாங்க. அதாவது நாம் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் கடினத்தன்மை அப்படிங்கிற ஒரு கோலத்தில் தான் நாம் சுற்றி வரோம். ஒன்றுமில்லா தன்மை அப்படிங்கிற அந்த ஆதாரத்திலேருந்து வந்த நாம் நம்மளுடைய சமஸ்கார உரைகளை ஒன்றொன்னா சுற்றிக்கிட்டு இன்றைக்கி வெளியில் வந்துட்டோம். இப்போ மறுபடியும் அந்த உரைகள் ஒன்றொன்றுத்தையாக கலட்டி எரிஞ்சு அந்த ஆதாரத்திற்கே நாம் திரும்பி போக வேண்டியது தான் இப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் நம்மளுடைய விடிவிற்கான ஒரே வழி அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தினுடைய சாராம்சமும் அதுதான் அப்படின்றாங்க. அப்போது இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் நுண்ணியதிலிருந்து மிக நுண்ணியதிலிருந்து ஸ்தூலமானது வரைக்கும் எல்லாத்துக்குமே மூல ஆதாரமாக இருக்கிறது, எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடைசி மையப்புள்ளி அப்படின்றாங்க. அதுதான் மையம், அதுதான் அந்த இறுதி பரம்பொருள், அதுதான் ஆதாரம்,
பூஜ்ஜியம், கடவுள், பிரம்மம் எல்லாமே அதுதான் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த பூஜ்ஜியம் அப்படிங்கிறது இயங்காமல் இருந்துக்கிட்டே, அதாவது கணிதத்தில் வரக்கூடிய பூஜ்ஜியம் அப்படிங்கிறது இயங்காமல் இருந்துக்கிட்டே மற்ற எண்களை இயக்குது, மற்ற எண்களினுடைய மதிப்பை உயர்த்துது. அப்போது அந்த பூஜ்ஜியத்துக்கு அடுத்த எண்களை நாம் இடதுபுறமாக எழுதுகிறோம். அதுதான் கடவுள் தன்மையை நோக்கி செல்லக்கூடிய பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. வலதுபுறமாக எழுதுறது அப்படிங்கிறது அந்த நிலைக்கு ஆப்போசிட்டாக செல்கிறதுக்கு, அதாவது அந்த நிலையிலிருந்து விலகிறதுக்கு ஒப்பாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம மாஸ்டரியே பூஜ்யஸ்ரீ லாலாஜி, பூஜ்யஸ்ரீ பாபுஜி, பூஜ்யஸ்ரீ சாரிஜி அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ அந்த பூஜ்ஜியம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்குது. இல்லை அப்படிங்கிற ஒன்றுலேருந்து தான் உண்டு அப்படிங்கிறது உண்டாகுது. அப்போது இல்லாதது இருக்கிறது, இது ரெண்டுமே சேர்ந்தது தான் இயக்கம், அதுதான் இயற்கையினுடைய தத்துவம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது பூஜ்ஜியம் இல்லைன்னா இந்த சூன்யம் அப்படிங்கிறது வெறுமை, வெற்றிடம் அப்படிங்கிற ஒன்று தான் குறிக்குது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலான்னா, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, சிவன் பூஜ்ஜியமாக உட்கார்ந்துருக்க, அவருடைய இடதுபுறம் சக்தி இருக்கிறாங்க. அப்போது இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது சிவசக்தி ஆகிறாங்க. அதாவது சிவன் பூஜ்ஜியமாக அமர்ந்திருக்க, அவரது இடதுபுறம் சக்தி அமர, இருவரும் சிவசக்தி ஆகிறார்கள் அப்படின்றது. சிவன் உடலாகவும் சக்தி உயிராகவும், அதாவது சிவன் பூஜ்ஜியமாகவும் சக்தி ஒரு எண்ணாகவும் நம்பர் அப்படின்னும் எடுத்துக்கலாம். அதனால தான் அந்த பூஜ்ஜியத்தினுடைய இடதுபுறம் அப்படிங்கிறது நம்பரை எழுத சொல்கிறாங்க. அப்போ அதுதான் நம்ம கடவுள் தன்மையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பயணம். வலதுபுறம் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு மதிப்பில்லாத ஒரு விஷயத்தை குறிக்குது. அப்போ அது அந்த கடவுள் நிலையிலேருந்து நம்ம விலகி செல்கிறதுக்கு ஒப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால தான் பூஜ்ஜியம் அப்படிங்கிறத ஞானிகளினுடைய நிலை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆதாரம், அந்த பூஜ்ஜியம் அப்படிங்கிறத தான் கடவுள், பிரம்மம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே குறிக்குது. இப்போ அடுத்தது, மனிதனுடைய உள் அமைப்பும் இந்த பிரபஞ்சம் மாதிரி தான் இருக்குது. எப்படி ஒரு வெளியில் இருக்கிற அந்த பிரம்மாண்டமான திட பிரபஞ்சத்திற்குள்ள நுண்ணியதும் அதி நுண்ணியதுமான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் மனிதனுடைய இந்த திடமான ஸ்தூல உடலுக்கு உள்ள நுண்ணியதும் அதி நுண்ணியதுமான உயிர்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அதை தான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் வெளியில் இருக்கிற இந்த பௌதீக உருவம் அப்படிங்கிறத பௌதீக உடல்னு சொல்கிற ஸ்தூல சரீரம் அப்படின்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நுண்ணிய உடல் அப்படிங்கிறத சூட்சும சரீரம் அப்படின்னும், அதற்கு பின்னாடி அதற்குள்ளே இருக்கிறத காரண உடல் அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 வெளி வடிவங்களை தவிர அதுக்குள்ளே நிறைய கணக்கற்ற வடிவங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா சூட்சுமமாக இருக்குது, நுண்ணியதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அதை சிந்தனையாளர்கள் உடல்கள் அப்படின்னு சொல்லாமல் ஆன்மாவை சுற்றின ஒரு நுண்ணிய போர்வைகள் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது இது ஒரு கணக்கில்லாமல் இருக்கிறதுனால தனித்தனியாக எல்லாத்துக்கும் பெயர் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, மிக நுண்மையான நிலையிலிருந்து அந்த திண்மையான நிலை வரைக்கும் ஒரு கணக்கிட முடியாத உருவங்களோட இந்த பிரபஞ்சம் இருக்கிற மாதிரி, அதனுடைய ஒரு நகல் போல இந்த பௌதீக உலகத்தில் மனிதனும் இருக்கான். அதாவது கடவுளினுடைய படைப்பில் அந்த முழு தோற்றம், எல்லாத்துக்கும் வெளியில் இருக்கிற அந்த பெரிய வட்டம், அதுக்குள்ளே இருக்கிற மையம் பூஜ்ஜியம் வரைக்கும் அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. நுண்மையாக சிறியதாகவும் நுண்மையானதாகவும் போயிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஜெராக்ஸாக மனிதனுடைய அமைப்பும் இருக்குது அப்படின்றாங்க. அப்போது மனித படைப்பில் அந்த உள் மையம் அல்லது பூஜ்ஜியம் அப்படிங்கிறதும் இறைவனுடைய படைப்பும் ஒன்று தான். அப்போது அந்த மெய்மை உணர்தல் அப்படிங்கிறது தன்னிலை உணர்றது தான்.
நாம் இந்த பௌதீக உடலை தாண்டி இன்னும் நுண்மையாக உள்ளார போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த உள்ளார போகும்போது தான் மனிதன் தன்னை உணர ஆரம்பிக்கிறான். அப்போ மனிதன் தன்னை உணரும் போது தான் கடவுளை உணர்ந்தவராகிறான் அப்படின்றத சொல்கிறாங்க. பிரபஞ்சம் எல்லாமே அதே இடத்துல இருந்தது, இந்த பூஜ்ஜியத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த பரிணாம செயல்முறையினால தான் இந்த பிரபஞ்சம்ங்கிறது உருவாச்சு. பூஜ்ஜியம் அப்படிங்கிற அந்த ஆதாரத்திலேருந்து உருவானது தான் இந்த பிரபஞ்சம். பரிணாம செயல்முறையினால் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமாக அது உருவாச்சு. அதே மாதிரி தான் மனிதனுடைய ஜீவிதமும் பூஜ்ஜியத்திலேருந்து தான் ஆரம்பிச்சுது. தன்னுடைய அறிவினுடைய பரிணாம வளர்ச்சியினால் மனிதன் விருத்தி அடைஞ்சு இந்த ஸ்தூல உருவத்தில் நிற்கிறான் அப்படின்றத சொல்கிறாங்க. இறுதி பரம்பொருளோட ஐக்கியமாகிறது அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய ஒரு நோக்கம். இப்போ ஒரு வாகனத்தை எடுத்துக்கிறோன்னா அதனுடைய இயந்திரம் அப்படிங்கிறது அந்த மோட்டார் இன்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அது 100 குதிரைத்திறன் அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. அதாவது 100 bhp அப்படின்வாங்க, பிரேக் ஹார்ஸ் பவர் அப்படின்ட்டு. அப்போது அதுதான் அந்த ஆற்றலை அந்த வாகனத்தினுடைய சக்கரத்துக்கு கொடுக்குது. ஆனால் உண்மையிலேயே அது கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் முழுமையாக அந்த சக்கரங்களை போய் சேருதா அப்படின்னா இல்லை. ஏன்னா அந்த உராய்வு டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நிறைய நடக்குது. அப்போது அந்த ஆற்றல்கள் நிறைய விரயமாகுது. அந்த இழப்புக்கு அப்புறமா தான் மீதி இருக்கிற ஆற்றல் மட்டும்தான் அந்த சக்கரங்களை போய் சேருது. இப்போது ஒரு வாகனம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பராமரிப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னும் போது தான் அதிகமான டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது அந்த உராய்வுங்கிறது இருக்குது. அப்போ அதே அந்த வாகனம் சிறப்பாக பராமரிப்பு இருந்தது, நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஆற்றல்ங்கிறது கொஞ்சம்தான் விரயமாகுது, வாகனமும் சிறப்பாக செயல்படுது. இதை தான் மாஸ்டர் ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆன்மீக ஆர்வலர்கள் அப்படிங்கிறது ஒரு வாகனம் அப்படின்னும் அந்த மோட்டார்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஜின் அதை மனிதனுடைய அந்த ஆர்வலர்களுடைய மனம் அப்படின்னும் சொல்கிறாரு. அப்போது நமக்குள்ள அந்த உள்முக குழப்பங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறதுனால அதற்கு நாம் முக்கியத்துவம் தரும்போது நம்மளுடைய ஆற்றல்கள் எல்லாமே வீணாக போகுது. அப்போ நம்மளுடைய பயிற்சிகளினுடைய ஒரு விளைவுங்கிறதும் நமக்கு சரியான விளைவுங்கிறதும் நமக்கு கிடைக்கிறதில்ல. நமக்கு அந்த உண்மையான லட்சியத்தோடைய ஒருங்கிணைப்பும் நமக்கு கிடைக்கிறதில்ல. இப்போது நம்மளுடைய மனம் பக்குவம் அடைஞ்சு ஒரு பற்றுறுதி உண்டாகி கடவுளை பற்றின நிலையான நினைவு இது எல்லாமே நமக்கு ஏற்படும் போது நம்மளை நாம் முழுவதுமாக கடவுள்கிட்ட சமர்ப்பிக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது ஒரு துரிதமாக நடக்குது. அந்த பரம்பொருளோட அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கிது. கடவுள் நம்மளுடைய இதயத்தில் அவரை மறைச்சிக்கிட்டு நம்மளை வெளிப்படுத்திகிட்ருக்கிறாரு. இப்போது நாம் என்ன பண்ணணும்? நம்மளை மறைச்சிக்கிட்டு அவரை வெளிப்படுத்தணும். அதுதான் சரியான ஒரு பயிற்சி அப்படின்றத மாஸ்டர் சொல்கிறாங்க. அதாவது கடவுள் உங்கள் இதயத்தில் தன்னை மறைத்து கொண்டு உங்களை வெளிப்படுத்தியுள்ளார். நீங்கள் உங்களை மறைத்து கொண்டு அவரை வெளிப்படுத்துங்கள். அதாவது நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் என்னைக்கு திறக்கிறோமோ அப்போ தான் அவரோட ஐக்கியமாவோம். அப்போ அதுதான் நமக்கு சரியான பயிற்சி, அதுதான் உண்மையான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளை நாம் சமர்ப்பணம் செய்கிறதுனுடைய உண்மையான அர்த்தமும் இதுதான் அப்படின்றத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.